குக்கிங் வீடியோ தான் பார்க்க போறீங்க. செஃப்லாம் இல்லை, பட் சமைக்க பிடிக்கும். ஸ்வீட் கார்னை வச்சு ஒரு கொரியன் டிஷ் ஏன் ஸ்டைலில் பண்ண போகிறேன், வாங்க பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் வந்து நம்ம கார்னை ரெடி பண்ணிக்கலாம். இது ரெடி ஆகிட்டே இருக்கட்டும். சைடில் நம்ம இன்னொரு பாத்திரத்தில் பட்டர் போடலாம். இப்போ ஒரு 1/2 ஸ்பூன் மைதா போட்டு நல்லா இதை பட்டர்ல ரோஸ்ட் பண்ணி எடுத்துக்கலாம். எந்த பவுடரும் திட்டா வரவே கூடாது, கரெக்டா மிக்ஸ் ஆயிருக்கணும். இப்போ இதுல வந்து நம்ம மில்க் ஆட் பண்ண போறோம். இந்த மில்க்ல வந்து மைதா நல்லா வேகணும். இப்போ நீங்க சைடுல பாத்தீங்கன்னா கார்ன் வந்து கம்ப்ளீட்டா ரெடி ஆயிடுச்சு. நம்ம இதை ஆஃப் பண்ணிடலாம். இன்னும் கொஞ்சம் மைதா போடணும்னு நினைக்கிறேன், ஏன்னா நான் நினைச்ச கன்சிஸ்டன்சி வரல. நம்ம இன்னும் கொஞ்சம் மைதா போடலாம். ஒரு டஸ்ட் பார்ட்டிகல்ஸா நான் போடுறேன். ஏடு வராம பாத்துக்கோங்க, கலக்கி விட்டுக்கிட்டே இருங்க. ஆக்சுவலி நான் ஒரு டிப் தரேன், டக்குன்னு தூக்கி மைதா நிறைய போட்டுறாதீங்க, கம்மியாவே போடுங்க. வெயிட் பண்ணுங்க, 2 மினிட்ஸ் வெயிட் பண்ணி கலக்கி விட்டுட்டே பாருங்க. அந்த கன்சிஸ்டன்சி வர வரைக்கும் வெயிட் பண்ணுங்க. ஏன்னா நீங்க டக்குன்னு போட்டீங்கன்னா ஹோல் மில்க்கும் உங்களுக்கு வேஸ்ட் ஆகிறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்கு. ரொம்ப கட்டி ஆயிடும், நீங்க நினைக்கிற கன்சிஸ்டன்சியை விட ஓவர் திக் ஆயிடும். அப்ப அது பார்க்க நல்லா இருக்காது. இப்போ வந்து நம்ம என்ன பண்றோம்னா, இந்த பாலை வந்து நம்ம க்ரீம் ஆக்கிட்டு இருக்கோம். இந்த அளவு க்ரீமியா விட்டுருங்க. உங்களுக்கு பார்த்தாலே தெரியும் ஒரு க்ரீமி ஸ்டேட் வந்து இந்த பால் வந்து அடைஞ்சிருக்கும். இந்த ஸ்டேட் வர வரைக்குமே நல்லாவே இது பண்ணுங்க, நல்லா க்ரீமியா இருக்கும். இந்த மாதிரி க்ரீமி கன்சிஸ்டன்சி வந்ததுக்கு அப்புறம் இதுல நம்ம வந்து சீஸ் ஆட் பண்ணலாம். தேவையான அளவு உப்பு, இப்போ வந்து பெப்பர் போட்டுக்கலாம். சில்லி ஃப்ளேக்ஸ், ஆரிகானோ, இப்போ இதை அப்படியே நம்ம மிக்ஸ் பண்றோம். செம்ம க்ரீமியா இருக்கும், ஃப்ரஸ்டி. ஸோ உங்களுக்கு ஃபைனலாக வந்து இந்த ஒரு மாதிரி கிரேவி மாதிரி ஒன்று இருக்கும்.
இந்த கிரேவியை வச்சுக்கோங்க. நான் எதுக்கு இந்த கிரேவியை வந்து மேட்ச் பண்ணலான்றதை நான் சொல்றேன். இப்போ ஒரு பேன்ல பிரெட் செய்யலாம். எனக்கு இந்த விண்டேஜ் விஜய் ரொம்ப பிடிக்கும்டா. இந்த 2010 விஜய், அந்த போல கில்லி டைம், இந்த கில்லி, இந்த போக்கிரி டைம், அந்த அந்த டைம் ஃப்ரேமில் நடிச்சிருந்த படம் எனக்கு ரொம்ப பிடிக்கும். டுடே இஸ் விஜய்ஸ் பர்த்டே. ஹாப்பி பர்த்டே. அதை பற்றி இப்போ நம்ம பண்ணி வச்ச சாஸும் ரெடி, நம்ம பண்ண ரோஸ்டும் ரெடி. வாங்க இது ரெண்டுத்தையும் கம்பைன் பண்ணி எப்படி சாப்பிடணும்னு சொல்றேன். இப்போ நம்ம டிஷ் வந்து ரெடி ஆயிடுச்சு. எப்படி ரெடியா இருக்கு நீங்களே பாருங்க. வாவ், டெலிஷியஸ்ல. ஸோ இதை நான் எப்படி சாப்பிடணும்னு இப்போ நான் உங்களுக்கு காட்டுறேன். இப்போ ஒரு பிரெட் ஸ்லைஸ் எடுத்துக்கோங்க. எடுத்துட்டு 1 ஸ்பூன் எடுத்து இதோட ஹாஃப் வந்து இப்போ ஃபில் பண்ணிக்கோங்க. ஹாஃப் ஃபில் பண்ணி இதை அப்படியே பாதியாக மடிச்சிங்கன்னா யூ கேன் ஹேவ் இட் நோ. இது இப்படி தான் சாப்பிடணும். அண்ட் இது ஏன் ஸ்டைலில் நான் செஞ்சுருக்கிறதுனால இது இப்படி இருக்குது. கொரியன் ஸ்டைல் எப்படின்னு நீங்கள் கேட்டிங்கன்னா இதை வந்து இதில் இன்னும் ஆனியன்ஸ் போடுவாங்க. அண்ட் நான் போட்டிருந்த இந்த மைதா அண்ட் மில்க் வந்து ஆட் பண்ண மாட்டாங்க. பட் ஏன் ஸ்டைலுன்றதுனால நான் மைதா, மில்க் அண்ட் ஒரிகானோலாம் ஆட் பண்ணியிருக்கேன். அண்ட் ப்ரெட்டும் வந்து என்னோட ஸ்டைல் தான். ஸோ யா, என் ஸ்டைல் எக்ஸ் கொரியன் போட்டு இதை வந்து நம்ம மித்தவங்களுக்கு கொடுத்து எப்படி இருக்குன்னு கேட்கலாம். கண்டிப்பாக நல்லாயிருக்கும். நீங்களும் ட்ரை பண்ணுங்க. தேங்க்யூ.